வீடியோ பிடிச்சிருந்தா தமிழ் தரவுகளுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை ஒரு அழுத்திடுங்க. வாழ்க வளமுடன். நாம் பார்த்தது உங்களுடைய நீங்கள் என்ன சூழ்நிலையில் ஆரம்பித்தீங்க, இசைக்காக நீங்கள் என்னென்னலாம் படிக்க வைக்கிறதுக்காக என்னென்ன முயற்சி பண்ணீங்க, அதை பற்றி தான் கேட்டேன். இப்போது நான் டேரெக்டாக நான் இசை சம்மந்தமான கேள்விக்கு போகிறேன். ஓகே சார், நீங்கள் வந்து ஒரு 76லேருந்து உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்கலாம். 76 அப்போது 76 90 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பொற்காலம். ஆமாம், இசைத்துறையில் மட்டும் இல்லை, இந்த திரைத்துறைக்கே, அது தமிழ் திரைத்துறைக்கு மிகப்பெரிய பொறுத்தாங்க. ஆமாம், அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பாட்டு, எந்த படம், எந்த மியூசிக் அப்படின்லாம் கிடையாது, எல்லாருமே போட்டி போட்டு சிறப்பாக பண்ணாங்க. இளையராஜாவா, கங்கை மரங்க எல்லாம் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. அப்போ அதில் வந்து 76ல் அன்னக்கிளின்னு ஒரு படம் வந்துச்சு, சரிங்களா? அந்த படம் வந்து அந்த படத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், அதில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்களுக்கு சொல்லுங்கள். இப்போ அன்னக்கிளின்னு நம்ம பார்க்கும்போது 1976வது வருஷம் அந்த டைமில் தேவராஜ் அவருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இயக்கத்தில் வந்த படம் ஒரு படம். பஞ்சு அருணாச்சலம் வந்து பார்த்திங்கன்னா அது ப்ரொடியூசராக இருந்திருக்காரு, தயாரிப்பாளர். அன்னக்கிளின்னு நம்ம சொல்லும்போது இளையராஜாவுடைய ஞாபகம் தான் வரும். இசை ஞானி இளையராஜா இருக்காரு இல்லைன்னா, அவருடைய ஞாபகம் தான் நமக்கு எல்லாத்துக்குமே வரும். ஸோ அன்னக்கிளி ஒரு அங்கே அந்த படம் வந்து துவங்கும்போது அந்த மியூசிக்கெல்லாம் போடும்போது ஒரு சின்ன தடங்கள், மின் தடங்கள் ஏற்பட்டது. அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து இசையமைக்கக்கூடிய பாடலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மின்தடங்கள் வந்து தான் கொஞ்சம் கட்டாகி போச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த தயாரிப்பாளர் மற்ற இதர நிருபர்கள் இருப்பாங்களே, தயாரிப்பாளர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மன வருத்தமாகி போச்சு. என்னடா நம்ம முதல் படமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் முடியும், அபசகுணமாக இருக்குது அப்படி சொல்லி போட்டு இந்த மியூசிக் டைரக்டர் வேணாங்க, நம்ம யாராவது போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இளையராஜா ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாவது நீங்கள் வந்து இதெல்லாம் பார்க்காதீங்க, கரண்ட் கட் ஆகிறது எல்லாத்துக்குமே நடக்கக்கூடிய விஷயந்தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்காதீங்க, இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாடலும் நம்மளால் ஹிட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் வந்து முயற்சி பண்ணி அவருடைய முயற்சியில் அவ்வளவு ஒரு முயற்சி எடுத்து ஒவ்வொரு பாடலையும் அருமையாக செதுக்கியிருக்காரு. அன்னக்கிளி உன்னை தேடுது அந்த பாடலாம் இன்னைக்கு கேட்டாலும் அவ்வளோ சூப்பராக இது வரை பாடிக்காம. அன்னக்கிளி உன்னை தேடுதே, 6 மாசம் 1 வருஷம் அவரம்பு மேனி வாடுதே, அன்னக்கிளி உன்னை தேடுதே, 6 மாசம் 1 வருஷம் அவரம்பு மேனி வாடுதே. இந்த மாதிரியான பாட்டு வந்து ஜானகியம்மா வந்து அவ்வளவு அழகாக பாடியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு போர்ஷனில் டிஎம்எஸ் ஐயா பாடியிருப்பாருங்க. 2 பேருமே பாடியிருப்பாங்க. ஆனால் 2 பாடலும் எது சிறந்ததுன்னு கேட்டால் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த மாதிரியான ஒரு சிங்கர்ஸ் 2 பேருமே. ஜானகியம்மா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பக்கம் பயங்கரமான லெஜெண்ட், அதே மாதிரி டிஎம்எஸ்சி எடுத்துட்டீங்கன்னா எல்லாரும் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் பாடாத ஆளுகளே கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய எத்தனையோ பேருக்கெல்லாம் பாடிட்டாருங்க. அவரை பத்தியெல்லாம் சொல்றதுக்கு என்ன சொல்றேன்னு தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சிங்கர். ஆனா அந்த படத்துல நீங்க இந்த பாடல்கள் சொல்றீங்க இல்லையா, அதை தாண்டி அது ஹைலைட்டா யாருடைய சிறப்புனால அந்த படம் நல்லா வந்தது, எங்கெல்லாம் அது ரீச் ஆச்சு, மக்கள் மத்தியில் எப்படிலாம் ரீச் ஆச்சு, எந்தெந்த சென்டர்லாம் போய் இந்த படம் நல்லா இருக்கு? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்னக்கிளி படத்தை பொறுத்தவரை அதுக்கு முக்கியமான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இசைஞானி இளையராஜா தாங்க. ஸோ அவர் போட்ட அந்த இசை தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி மூலமாக எல்லா பக்கமே பரவச்சுங்கிறது பாடல்கள். ஒவ்வொரு பாடலுமே வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்கள் மாதிரி, ஒவ்வொரு பாட்டுமே முத்துக்கள் மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு பாடலெல்லாம் இனி வந்து கேட்பது என்பது அரிதாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரியான பாடல்கள் எல்லாமே அன்னைக்கு எல்லாமே போட்டாங்க. அந்த மாதிரியான இசையமைப்பாளர்கள் அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்களை பற்றி நான் குறை சொல்லலை, இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்கள் இருந்தது வேற, இந்த காலகட்டங்களுக்கு வேறீங்க இல்லைங்களா? இப்போ அனிருத், ஏஆர் ரஹ்மான் அந்த மாதிரியான ஆட்கள் எல்லாமே வந்திருக்காங்க, தேவா இந்த மாதிரியான இசையமைப்பாளர்கள் எல்லாமே வந்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய ட்ரெண்டு வேறீங்க. ஒவ்வொருத்தர் ட்ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா
வித்தியாசமாக இருக்கும். ஸோ இளையராஜாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கடவுளுடைய ஒரு அவதாரம் தான் சொல்லணும். ஸோ அவருடைய பாடல் வந்து என்றைக்குமே நீங்கள் கேட்கலாங்க. இன்னைக்கு மட்டும் கிடையாது, இனி வர ஜென்ரேஷன் எத்தனையோ ஜென்ரேஷன் வந்தாலுமே அந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம் ஹிட் கொடுக்கறதுங்கிறது ரொம்பவே அபூர்வமான விஷயம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் வந்திருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இசை புயல், புரியுதுங்களா? அப்போ இந்த இசை புயல் வரும்போது அவருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹிட் சாங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காரு. ரோஜா தான் அவருடைய அறிமுக படங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதலாக அவர் இசையமைத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஜா தான். அதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பரத்துக்கு வந்து இசையமைச்சிருக்கிறாரு. சொட்டு நீளம் இருக்கு இல்லைங்களா, சொட்டு நீளம் டோய் ரீகல் சொட்டு நீளம் டோய் அப்படிங்கிறது ஒரு மியூசிக். அதுக்கு எல்லாத்துக்குமே ரீச் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரீச் ஆகிருக்கு. அந்த இசைஞானி இளையராஜாவும் அதே மாதிரி இசை புயல் ஏஆர் ரகுமானும் இருக்கும்போது இன்னொருத்தர் கிராஸ் பண்ணுறாரு. அவர் தான் தேனிசை தென்றல் தேவா. உங்களுக்கு தேவானாலும் உங்களுக்கு தெரியும், பாட்ஷா படம் எப்பேற்பட்ட ஹிட் சாங் வந்து கொடுத்துருக்காருன்னு நல்லா தெரியும். அண்ணாமலை இந்த மாதிரியான படங்கள் நிறைய கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தெற்கு தெரு மச்சான் ஒரு பாட்டு இருக்கு. தென்னை மரத்தோப்புக்குள்ளே கோயிலே கோயிலே என்னை தேடி வந்து சேதி சொன்ன குயிலே குயிலே, தென்னை மரத்தோப்புக்குள்ளே குயிலே குயிலே. அந்த மாதிரியான பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான சாங். இந்த மாதிரியான சாங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உத்தமபுத்திரன்ல முல்லை மலர் மேலே வைக்கும் பண்டு போலே அந்த மாதிரியான பாடல் இருந்து எடுத்த பாடல் தான் இந்த தென்னை மரத்தோப்பு. சாயல் வந்து அதில் சாயல் இருந்தாலுமே அந்த பாட்டை வந்து ஹிட் பண்ணுறது எப்பேற்பட்ட விஷயம், அது பெரிய விஷயம். ஸோ அரைச்சமாவே அரைச்சாலுமே ரொம்ப அதுக்கு தனி டேலண்ட் வேணுங்க. ரொம்ப பேசப்பட்ட பாட்டு, அதை தொடரும்போது கொஞ்சம் பார்த்து தானே ஹேண்டில் பண்ண. ஆமாங்க. அப்போ இந்த கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அந்த பாட்டையோட தன்மையவே கெடுத்த மாதிரி ஆயிடும். ஆமாம் ஆமாங்க. ஆனால் அதில் கவனமாக இருந்து சிறப்பாக பண்ணிட்டு. ஆமாம் ஆமாம். அப்படி ஒரு இது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவர் தேவா சார்னால கண்டிப்பாக அந்த மாதிரி, அதாவது வந்து அடுத்த பாடலை வந்து எடுத்து போடுறதுங்கிறது அதே வேற டியூனில் கொண்டு போகிறது ரொம்ப சிரமங்க. ஏன்னா ஏற்கனவே அதை நல்லா வாட்ச் பண்ணுவாங்க. அவர் சிவாஜி சார் நடிச்சு விட்டும் போதுன்னா தெளிவாக வாட்ச் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த காலகட்ட மக்கள் வந்து நிறைய பேர் தெரியும், எம்ஜிஆர் சிவாஜி பற்றி தெரியாமல் இருக்காது, விமர்சனமாக அமையும். அப்போ அப்படி இருக்கும்போது இவர் வந்து அதை பார்த்து தான் செய்யணும். கண்டிப்பாக புரியுங்களா? சாதாரணமாக டச் பண்ண முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா கந்தர் சஷ்டி கவசம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டியை நோக்க சரவண பவனா, அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி 18 வயது இளமட்டு மனது ஏங்குது பாய் போட, பனி கொட்டும் இரவு பால் பண்ண நிலவு வேண்டுது உறவாட, கங்கை போலே காவிரி போலே ஆசைகள் ஊராதா, சின்ன பொண்ணு செவ்வரி கண்ணு ஜாடையில் கூடாதா, அப்படியெல்லாம் போட்டிருப்பாருங்க. அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மிகப்பெரிய விஷயங்கள். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அனிருத்தன் ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்கார். அவருமே நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர் தான். அப்போ அவருமே நிறைய படத்துக்கெல்லாம் இசையமைச்சிருக்காரு. அவரை பற்றியும் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்போ ஒவ்வொரு இசை காலகட்டங்களையுமே ஒவ்வொரு இசையமைப்பாளர் வர்றாங்க, ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க, இன்னுமே இருந்துட்டு தான் இருக்காங்க. புரியுதுங்களா? வல்லவனுக்கு வல்லவன் இல்லைங்களா? அப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு ஒரு பழமொழி இல்லைங்களா? அந்த வல்லவன் யாராக இருந்தாலும் ஒரு புல்லை கொடுத்தால் கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுதமாக செஞ்சிருவார் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியான திறமையான மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க இப்போ. ஸோ அவங்க எவ்வளோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டங்களில், அந்த காலகட்டங்களில் எம்எஸ்வி கேவி மகாதேவன் சார் இருந்தாருங்க, அதுக்கப்புறம் எம்எஸ்வி சார் வந்தார், அதுக்கப்புறம் இளையராஜா சார் வர்றாங்க, அடுத்தது இசைப்பு ஏஆர் ரஹ்மான், தேவா, இப்படி வந்து இப்போ அனிருத் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பரிமாணங்கள் போயிட்டு இருக்கு. இமான் இவங்க எல்லாமே வந்துட்டு இருக்காங்க. அந்த தலைமுறைக்கு தகுந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அன்னைக்கு கொடுக்கக்கூடிய பாடல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களுக்கு நடிகர்களுக்கு அவ்வளோவா பொருந்தாது.
இல்லைங்களா? அதை கூட சிலர் முயற்சி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பாடல்களை போடவும் செய்யறாங்க. ஆனா ஹிட் கொடுக்கக்கூடிய திறமை தான், அவங்களுடைய முழு திறமை. இசை மேல மக்களை ஏத்துக்கிற வைக்கிறதுக்கு அவங்க ஏகப்பட்ட திறமைங்க. ஆமா ஆமா. சும்மா ஒரு 2.5 மணி நேரத்துல படத்தை பார்த்துட்டு படம் என்னையா படம் என்ன, அதாவது வந்து போயிடுறாங்க இல்லையா? ஆனால் அவங்க கடினமான விஷயம். ஒரு படத்தை வந்து எடுக்கிறதுங்கிறது நம்ம வந்து ஒரு 20 ரூபீஸ் 50 ரூபீஸ் கொடுத்துட்டு படத்தை பார்த்துட்டு ஒரு காலம் அது 200 500 அப்படி கொடுத்துட்டு படத்தை பார்த்துட்டு அப்படியே நம்ம சொல்லிடுறோம் இந்த படம் சரியில்லை, ஒரு சின்ன ஒரு வார்த்தையில முடிச்சிடுறோம். ஆனா அந்த படம் எடுப்பதற்கு அவங்க எடுக்கக்கூடிய முயற்சி எவ்வளவு, அதுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இல்லைங்களா? ஒரு ப்ரொடியூசர் வந்து எல்லாமே ரெடி பண்ணணும், டைரக்டர்ஸ் முதற்கொண்டு ஆக்டர்ஸ் முதற்கொண்டு அதில் இருக்கக்கூடிய துணை நடிகர் எல்லாத்துக்குமே அவங்க ப்ரொடியூசர் வந்து சம்பளம் கொடுக்கணுங்க. அப்போ இது எல்லாமே பார்க்கணும், சரியானதாங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமாங்க, கொடுத்தானா அந்த வேலை நடந்திருக்கா, அது எந்த அளவுக்கு அது ப்ராடக்டாக மாறும். ஆமாம், அப்படிங்கிறதெல்லாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இசை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லும் பொழுது அந்த இசையமைப்பாளர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடகரையும் கூப்பிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, ட்ராக் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக் சிங்கர் பாடி தான் அந்த பாட்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ட்ராக் சிங்கர் வந்து பாடும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா லலலலா போடுவார். இளையராஜாவே எடுத்துட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா தானானா தானானா அப்படி போகுங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் சிங்கர் பாடக்கூடிய விஷயம் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னணி பாடகர் கொடுக்கும்போது அவர்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். இப்போ உள்ள இசையமைப்பாளருக்கும் பழைய இசையமைப்பாளருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். முதல்லலாம் கவிஞர்கள் வந்து பாட்டு எழுதுவாங்க, மெட்டுக்கு பாட்டு எழுதுவாங்க. இப்போவும் அப்போவும் உள்ள அந்த வித்தியாசத்தை நீங்கள் உங்களுடைய பணியில் சொல்லுங்கள். அன்னைக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவிஞர்கள் ஒரு சூழ்நிலை சொல்லுவாங்க. அந்த டைரக்டர் சொல்லும்போது இந்த பாடலுக்கு தகுந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட், இந்த சுச்சுவேஷனில் ஒரு பாட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு கவியரசு கண்ணதாசன்ல இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங்கை வந்து அந்த சுச்சுவேஷன் சொல்லும்போது அந்த பாடலை வந்து அப்போவே எழுதிக்க அப்படிம்பாருங்களா. அப்போவே அந்த நீங்கள் எழுதிக்கங்க, டைரக்டர் கிட்ட உடனே சொல்லுவாருங்களாமா, நீங்கள் இந்த லைனை எழுதிக்கிங்க அப்படிம்பாரு. நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதி. எப்போ ஏற்பட்ட திறமை பாருங்க. எழுதி வச்சுக்கலாம் கிடையாது, மனப்பாடம் பண்ணி சொல்றது கிடையாது. அந்த ஸ்பாட்ல வரிகள் அந்த ஸ்பாட்லயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லுவாங்களாமா. ஆனால் அது எப்படி, அதை வந்து மெட்டுக்கு சொன்னாங்களா இல்லை அப்புறமா சொன்னாங்களா? இது அதை பற்றி கொஞ்சம் இல்லை, அவங்களுடைய பொது வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் மையமாக வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அது நிறைய சொல்லுவாங்க. அது புரியுது. நான் கேட்குறது பாட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாட்டை எழுதிட்டு அப்புறமா மெட்டு போடுறாங்க. அப்போ வந்து மெட்டு கொடுத்துட்டு அதுக்கு வரிகள் எழுதுவாங்க. அதைத்தான் மெட்டு கொடுத்துட்டு தான் வரிகள் எழுதுவாங்க அந்த காலகட்டங்கள். எம்எஸ்வியோ ஆமா, அந்த மாதிரி ஒரு மெட்டு வந்து ஒரு டியூன் போட்டுருவாங்க. டியூன் போட்டு வந்து அதை வந்து அந்த டியூன்ல என்ன வரிகள் பொருந்தும் அப்படிங்கிறத பார்த்துட்டு போடுவாங்க. இதுக்கு தகுந்த மாதிரி இது கரெக்டா இருக்கா. அப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்றது, சரணங்கள் பல்லவி மாதிரி சரணங்கள் ரொம்ப முக்கியம். ஆமா, அது 3 சரணங்கள் உள்ள பாடல்களாக இருந்திருக்கு. ஆமா, இப்போ அது இல்லை அந்த மாதிரி கல்ச்சர். ஃபர்ஸ்ட் பல்லவி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரணம், அனுபல்லவி, ரொம்ப சுருக்கமாக போயிடுச்சு இப்போ. ஆமாம், இப்போல்லாம் பாட்டுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறுசாக போயிடுச்சு, ரொம்பவே ஷார்ட் ஆயிடுச்சு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா பாட்டை வந்து அதிகமாக நேரம் எடுத்து பண்ணுறதுக்கு யாருமே விரும்பலைங்க. அந்த இசைன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே பாட்டை மறைச்சிருதுங்க ஃபுல்லாக.
அந்த காலகட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு அவ்வளவு தெளிவாக கேட்கும். அதாவது பாடக்கூடிய பின்னணி குரல் வந்து தெளிவாக கேட்குங்க. மியூசிக்கை வந்து இப்போ முன்னிலைப்படுத்த மாட்டாங்க. ஆமாம், அது ஒரு மெலோடியஸாக கேட்கறதுக்கு இனிமையாக இருக்குமே ஒழிய ஆமாம், அது டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஆமாம். இப்போ உள்ள இசையெல்லாம் வேற. இப்போ இருக்கக்கூடிய இசை முறைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. மக்கள் ஆடியன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மியூசிக் தான் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துக்கு பிஜிஎம் நல்லா இருக்குமா, சூப்பர் ஸ்டார் வரோம்னா அந்த பிஜிஎம் நல்லா இருக்குமா, அந்த மாதிரி தான் பார்க்குறாங்களே ஒழிய மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாய்ஸ் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கறது கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா அது மியூசிக் சார்ந்து வரும்போது, அந்த இசை சார்ந்து வரும்போது பாட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வரும்போது ரசிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குதுங்க. இப்போ காலகட்டங்கள் எல்லாமே மாறிட்டு இருக்குங்க இல்லைங்களா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி போக வேண்டியதாக இருக்கும். சரி, நான் இன்னொரு கேள்வி. 80களில் பார்த்தீங்கன்னா பின்னணி பாடியவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 பேர் தான் ரொம்ப டாப்பில் இருந்தாங்க. அவங்களோட படம், அவங்க நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல், இவங்க எல்லாருமே டாப்பில் இருக்கிறப்போ இவங்க தான் பாடிக்கிட்டே இருப்பாங்க. வேற யாருக்கும் பாடுற வாய்ப்பு கம்மியாக இருந்தது. அதில் உங்களுக்கு பிடித்தமான பின்னணி பாடகர்கள், அவங்கள பற்றி, அவங்க பாடின பாடல் ஏதாவது? எனக்கு பிடித்த பின்னணி பாடகர் வந்து நம்ம கிரேட் எஸ்பிபி தாங்க. முதல்ல நான் அவரை தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நம்ம பாட ஆரம்பிச்சதே அவரை பார்த்து தாங்க. அவர் பாடல்களை வந்து நான் நிறைய கேட்டிருக்கேங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான, ஆமாங்க, எனக்கு ரொம்பவே என்ன வந்து ரொம்பவே அட்ராக்ட் பண்ண பாட்டுன்னு கேட்டிங்கன்னா தர்மதுரை படத்தில் ஆனன்ன பெண்ணன் ஒரு பாட்டு வருது. 2 வரிகள் பாடிக்கிறேன். ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினம்தான். ஆட நாடென்ன வீடென்ன காடென்ன மேடென்ன எல்லாம் ஓரினம்தான். நீயும் 10 மாசம் நானும் 10 மாசம் மாறும் இந்த வேஷம். ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினந்தான். ஒண்ணுக்கொன்னு ஆதரவு உள்ளத்திலே ஏன் பிரிவு, கண்ணுக்குள்ள பேதமில்ல பார்ப்பதிலே ஏன் விரிவு. பொன்னும் பொருள் போகும் வரும் அன்பு மட்டும் போவதில்லை, தேடும் பணம் ஓடிவிடும் தெய்வம் விட்டு போவதில்லை. வேலைக்கும் மாலைக்கும் கோடிக்கும் ஆசைப்பட்டு வெட்டுக்கள் குத்துக்கள் ரத்தங்கள் போவதென்ன, மேடைக்கும் மாலைக்கும் கோடிக்கும் ஆசைப்பட்டு வெட்டுக்கள் குத்துக்கள் ரத்தங்கள் போவதென்ன. இத புரிஞ்சும் உண்மை தெரிஞ்சும் இன்னும் மயக்கமா. ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினந்தான். ஆட நாடென்ன வீடென்ன காடென்ன மேடென்ன எல்லாம் ஓரினந்தான். இல்லை, அருமையான பாடல். 92ல் வந்து நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். ரஜினிகாந்துக்கு வந்து இந்த படத்தோட இயக்குனர் வந்து ராஜசேகர். ஆமாம். அப்போ பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வெளியில் தெரியாமல் இருக்கும். குறிப்பிட்டாவில் இந்த காட்டு சட்டை படிக்காதவங்க. ஆமாம். ஆனால் அவர் எடுத்த எல்லா படமும் அவ்வளோ பயங்கரமான நல்ல ஹிட்டான படங்கள். அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த அவரோட படங்கள் உள்ள பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல் தோன்றின விதமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் இளையராஜாவும் கங்கையம்மனும் அண்ணன் தம்பிங்க, உண்மையான அண்ணன் தம்பிங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதிய உணவு இடைவேளையின் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லஞ்ச் பண்ணுறதுக்காக கங்கையம்மன் சார் கூப்பிட்டுருக்காரு இளையராஜ் சாரை.
இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து சிக்கன் வந்துருக்குங்க வந்து சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டென்ஷனாக இருந்தாலும் தெரியல, நான் வரல நீங்கள் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டாரு. அது சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 தடவை 4-5 தடவை கூப்பிட்டு பார்த்துருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லைங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மன வருத்தம் ஆயிடுச்சுங்க. அப்போ மன வருத்தம் ஆகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் எழுதின ஒரு பாடல், இந்த பாடல் ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஊரில் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இடையில ஒரு லைன், சொந்தம் பந்தம் சேர்ந்திருந்தால் சொத்து சுகம் தேவையில்லை, பந்தம் விட்டு போச்சுன்னா வாழ்வதிலே லாபம் இல்லை அப்படின்னு வரி வரும். அது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் மையப்படுத்தி எழுதியிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு மனவேதனை இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்குள்ள அந்த கேப்புன்றது வந்து வந்துடுச்சுங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு தான் இருக்காங்க 2 பேருமே. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் உருவான ஒரு பாடல் இது. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு இந்த கங்கை அம்மன் சார் வந்து ஒரு சொன்ன விஷயம் இதை கேட்டு சூப்பர் ஸ்டாரே ரொம்பவே மனசு வருத்தப்பட்டிருக்காரு. ஆனால் அவரு ஆக்ஷனும் நல்லா இருக்கு, இந்த பாடல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அவரு நல்லா ஒரு ரியாக்ட் பண்ணியிருப்பார் தலைவர். பாடல் எழுதுனது கங்கை அம்மன். அவருடைய பாடல் நிறைய பாடல் சிறப்பான பாடல். கங்கை அம்மனுங்க இளையராஜா வந்து அந்த மாதிரியான உருவாகப்பட்ட ஒரு பாடல் தான் ஆண் என்ன பெண் என்ன. இதெல்லாம் நல்லா இருக்குங்க, பாடல் வரிகள் எல்லாமே நல்லா இருக்கு. சொந்தம் பந்தம் சேர்ந்திருந்தா சொத்து சுகம் தேவையில்லை, பந்தம் விட்டு போச்சுதுன்னா வாழ்வதிலே லாபமில்லை, எண்ணம் மட்டும் சேர்ந்திருந்தா கன்றை விட்டு தாய் பிரிஞ்சு